நமது சமூகத்தின் எல்லா விதமான செயல்பாடுகள் நடவடிக்கைகளிலும் கூட இந்த சாதியம்தான் ஒரு வகையான துரும்புச்சீட்டா ட்ரம்ப் கார்டாக பாவிக்கப்படுகின்ற என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடியவாறு திருமாவளவன் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். நன்றி. அடுத்ததாக ஈழத்தமிழர் மத்தியில் சாதிய பரம்பல் என்ற தலைப்பில் வின்சென்ட் பால் சந்தியாபிள்ளை அவர்கள் பேசுவார்கள். அவரை பற்றிய அறிமுகம் கூட தேவையில் எங்கள் எல்லாருக்கும் அவர் எல்லாம் தெரியும். அவர் கிராமிய கலையில் ஒரு மாணி பட்டம் பெற்றவர், பல்வேறு கலை இலக்கிய பரிச்சயம் உடையவர், எந்த ஒரு விடயத்தை பற்றியும் மாறுபட்ட விதத்தில் அணுகக்கூடியவர், விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவர். அந்த வகையில் சாரிய பரம்பல் குறித்து தன்னுடைய கருத்தை இப்பொழுது எங்களுக்கு தெரிவிப்பார். வணக்கம். சாதியின் நினைவு முதல் இந்த கட்டுரையை எழுதிய வாசிப்பேன். ஏனென்றால் ஒரு கீர்த்தியன் போல இளவயதில் சாதியை முகம் கொண்டு தமிழகத்தில் போய் சாதியின் முழுமையான பரிமாணங்களை தெரிந்து கொண்ட நான் என்னில் தன்னிலை சார்ந்து தவறுதலாக வேணும் சாதி தொடர்பாக தவறான சொற்களை பயன்படுத்திடக்கூடாது என்பதை மிக எச்சரிக்கையாக இருக்கிறேன். சாதிய சிக்கல்களையும் அதன் கொடுமைகளையும் பற்றி யாரேனும் புதிதாக சொல்லிவிட முடியுமா? நம்முடைய அழியா மறைபொருளாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் சாதியை நாம் அனைவரும் தெளிவாக அறிவோம். இந்த அறிதலையும் தாண்டி சாதி மறைபொருளாக இருக்க பார்க்கிறது என்கின்ற காரணத்தினால் அதனை மறைவிலிருந்து வெளிக்கொணர பலரும் தொடர்ந்து முயன்றிருக்கிறார்கள். இதை போன்ற பல்வேறு வடிவத்திலும் பரிணாமத்திலுமான முயற்சிகள் நடந்து கொண்டுதான் உள்ளன. அவற்றில் ஓர் சிறுகலாக இதுவும் இருக்கிறது. இருக்கின்ற நிலை இதுவென்பதையும் இதுவரைக்கும் நிகழ்ந்த முதன்மை புள்ளிகளையும் தொட்டுக்காட்டி அதற்காக நாம் வெட்கப்படுவதற்காகவே இந்த கட்டுரை. பொறுப்பு கூறல் என்பது புதிய வார்த்தை, ஆனால் அதற்கான தேவை பல காலம் நம் மத்தியில் உள்ளது. சாதியின் கொடுமைகள் நிகழ்த்தும் அதன் பேரால் கொடுமைகள் தொடரும் சமூகமான நாம் அதற்காக பொறுப்பு கூறி சீரமைக்க வேண்டிய கடமையில் உள்ளவர்கள். இது ஒவ்வொரு அறிவுஜீவிகளின் முன்னால் உள்ள கடமையாகும். இதற்குள் எந்த இசத்தையோ வேறு எதையோ கொண்டு வந்து புகுத்துவது சாதியை முகங்கொள்ள தவிர்த்து தப்பித்தலின் வடிவமாகவே அமையும். யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு அம்சங்களில் கண்டதுண்டு கேட்டதிலேயாக உள்ளவற்றில் ஒன்று யாழ்ப்பாண சமூகத்தின் யதார்த்த பூர்வமான சித்தரிப்பு ஆகும். நம் கண் முன்னே கூப்பிட்டு நிற்கின்றதும் நமது சமூக நடவடிக்கைகளை பெரிதும் ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதுமான இந்த விடயம் பற்றி நாம் பேசுவதும் இல்லை, பேச முயல்வதும் இல்லை. இந்த மௌனம் இந்த சமூகத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கின்றமையால் இதை சொன்னவர் சிவத்தம்பி இந்த பொருளை பற்றி அடிக்கடி நாம் பேச வேண்டியதாகிறது. ஈழத்தை பொறுத்தவரை இடதுசாரி கட்சிகளினால் ஒருங்கமைக்கப்பட்ட சாதி எதிர்ப்பு போராட்டங்களும் தொடக்கத்தில், இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கரின் பொறுப்புள்ள சட்டமாக்கலும் சாதியின் கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஓரளவு வழி சமைத்திருக்கின்றன. இவை தவிரவும் காலனி ஆக்கத்தினால் இவ்விரு நாட்டுக்கும் கிடைத்த கல்வி, சமத்துவம், உட்கட்டுமான வளர்ச்சி, அறிவியல் புத்தொழில், உள்நுழைந்தமை போன்றனவும் சாதியின் தலைகளை களைய உதவின. காலனிய பின்விளைவான தேசிய அடிப்படையிலான உள்நாட்டு ஒடுக்குமுறை நிலையும் இது ஈழத்தில். அதைத் தொடர்ந்த அரசியல் எழுச்சியும் ஆயுத கிளர்ச்சியும் போரும் அதன் கட்டுப்பாடுகளும் இருந்தும் அவை சாதியின் மீது பல தடைகளையும் தாக்குதல்களை மேற்கொண்டும் இன்று வரை சாதி ஈழத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சாதியை பற்றி பேசுவதை புனித கொலைப்பாக கருதி தேவையற்றதாக கருதி பலரும் புறந்தள்ளுவதும் தடுக்க முடியாதது. ஆயினும் சாதியின் இருப்பு நடுவீட்டில் எதுவாகவோ நம்முடைய இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். 4 வர்ணங்களும் அதன் கீழான சச்சூத்திரரும் அடங்கிய இந்திய துணைக்கண்டத்தின் பெருங்கொடையாக சாதி உலகுக்கு இருக்கிறது. இந்த 4 வர்ணங்களுக்கு கூட அகப்படாத, தங்களை அதற்குள் பொருத்திக் கொள்ள முடியாத சாதிகளுக்குள்ளான போராட்டத்தில் சாதி பிரச்சனையில் நாம் ஈழத்தவர்கள் சிக்கி திணறுகின்றோம். இந்த இடத்திலே அவ்வப்போது நான் ஒரு வீடியோவிலிருந்து ஒரு சிறிய துண்டுகளை போடுவதற்கு விரும்புகிறேன். இந்த ஒரு ஆவணப்படம் லெனின் கே பத்மா என்பவரால் எடுக்கப்பட்டது. இந்தியா அன்சார்ஜ். இது ஒரு ஆண்டுகளுக்கு முதல் எடுக்கப்பட்டது. ஒரு நீளமான படம்.
அது வந்து இந்தியில இருந்தது, ஆங்கில சப்டைட்டில்ஸ் இருக்கிறது. தற்செயலாக எனது இணைய தேடுதலின் போது இது வந்து சத்தியமே ஜெயத அந்த நிகழ்ச்சியில் தமிழாக்கம் செய்யப்பட்ட சிறு பகுதிகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியிலும் சில இங்கே காட்டக்கூடிய சில பகுதிகள் கிடைத்தமையா அதை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சின்ன சின்ன துண்டுகள் தான். இந்த 4 வருணங்களுக்கு அகப்படாத ஈழத்து சாதியர் நாம் இந்த வருணத்தையும் சாதியம் முகருவதை விட்டுவிட்டு அதை மறைமுகமாக கட்டி காப்பதில் பலரும் வரலாற்றில் ஈடுபட்டே வந்துள்ளனர். இதுவரைக்கும் பலரும் சென்றவைகளை பற்றி சொல்ல புறப்படும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான டெக்ஸ்ட் தனுவல் ஒரு புத்தகம் கிடைத்தது. கொட்டேஷன்: இந்தியாவில் பல்லாண்டுகளாய் யாம் வசித்தோம், பல வகுப்பினருடனும் சகவாசம் செய்தோம், வர்ண நூல்களை கற்றுணர்ந்தோம், பேழை ரனை போல் வயிறு கொண்ட பார்ப்பார் பிழைப்பதற்கு சாதி பேதத்தை கட்டி வைத்தார் என நம் அறிவில் புலப்படுகிறது. இச்சாதி பேத விஷயமே இந்திய இலங்கை சுதேசிகளை தலைகீழாய் வீழ்த்திவிட்டது. சாதி பேதத்தினால் கேடுற்று படாத பாடுபட்டு பரிதாப நிலையாகினர் என்று குருகுல சேகர தைரிய முதலியார் என்பவர் 1967 குடாநாட்டில் இருந்து சுன்னாகத்தில் இருந்து இந்த நூலை எழுதியிருக்கிறார். எழுதி அவர் சாதிகளை பற்றி விளக்கம் எழுதுகிறார். இந்த சாதிகளின் பெயர்கள் அவையெல்லாம் உயர்வானவை, அவை தாழ்வானவை அல்ல என்று. இந்த நல்ல மனிதர் சாதிகள் என்ற பெயரில் என்ன இருக்கிறது என்றும் அனைத்து விழுமியமும் ஒன்றே என்றும் தனது நூலில் நிறுவ வருகிறார். இன்று வரை பலரும் திரும்ப திரும்ப இதையே சொல்லி வருகின்றனர். இவரால் இயன்றதும் இவரது சிந்தனையின் விளைவும் அவ்வளவுதான். ஆனால் அதையும் தாண்டி சாதி இருக்கிறது. இப்படி தொடர்ந்த சாதி கிழக்கின் மட்டக்களப்பில் முக்குவர் சட்டமாகவும் யாழ்ப்பாணத்தில் தேச வளமை சட்டமாகவும் அந்த காலத்தில் இருந்தது. அவற்றின் ஆதிக்கம் சாதிய ஒடுக்குமுறைக்கு கை கொடுத்தது. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த 70க்கு கிட்டவான பல உபசாதி பிரிவுகள் மாறி பொது சாதி பெயர்களை பிற்பாடு உள்வாங்கி கொண்டன. விரிவான சாதி பட்டியலை விவரத்தை தவிர்த்து பார்த்தால், சுருக்கி பார்த்தால், அகர வரிசைப்படி இன்று அம்பட்டர், அருந்ததியர், கரையார், கோவியர், புயவர், கொல்லர், தச்சர், தட்டார், நளவர், பறையர், பள்ளர், வண்ணார், வெள்ளாளர் என பெரும் பிரிவுகள் ஈழத்தில் இருக்கின்றன. நான் கிழக்கில் உள்ள சாதிகளை தவறு இருந்தால் மன்னிக்கும். கிழக்கில் நான் காணக்குறிப்பு செய்யவில்லை, அதை பற்றி பிற்பாட குறிப்பு. தமிழக இந்திய சூழலில் வைத்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை சிறு துரும்பேதான். அங்கே 3000க்கு மேற்பட்ட சாதிகள் என்றும் இருக்கின்றன. காலனியாளரின் வரவும் கிறிஸ்தவ மதமாற்றமும் கல்வியும் சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தின. மிஷனரி சபையினரின் மதமாற்ற கல்வி பிரயோக நடைமுறை பாரம்பரிய சமூக மக்களை, சமூக அமைப்பினை பாதிக்க தொடங்கியது. ஆங்கில கட்சியின் ஒரு எடுகோளான கூடத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடும் கிறிஸ்தவ மிஷனரி மாறின் பரந்துபட்ட செயற்பாடுகளும் முன்னர் அதிக சமூக அசைவீக்கம் பெற்றிருந்தோருடைய சில புத்தெழுச்சிகளை ஏற்படுத்தியது.
இதனால் சமூக அசைவாக்கம் ஏற்பட தொடங்கிட்டு, இந்த அசைவாக்கம் பாரம்பரிய பண்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கிட்டு. கொட்டேஷன் முடியுது. சொன்னவர் காசுவக்கமே. இவை நாசூக்காக சொல்லப்பட்ட சொற்கள். இதனை சரியாக சொல்லும்போது அதற்குள் மறைந்திருக்கும் சாதி உருமறைப்பு வெளிப்படும். இந்நாட்களில் மெதடிஸ்ட் திருச்சபையோடு திரும்ப கொட்டேஷன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த அல்லது அந்நாட்களில் அக்கால யாழ்ப்பாணத்து உயர் சைவ தமிழ் குடும்பங்களுக்கு இருந்த அரச உத்தியோக தொடர்புகளை கொண்டிருந்த கந்தப்பர் ஆறுமுகம் ஆகிய ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாண சைவ தமிழ் மக்களின் கிறிஸ்தவ எதிர்ப்பை முன்னின்று நடத்தினார். இந்த எழுச்சி ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பாக அமையாது சைவ தமிழ் மக்களின் பண்பாட்டு தனித்துவத்தை வலியுறுத்துவதாகவே அமைந்தது. காலனித்துவத்துக்கான துலங்கள் முதலில் கிறிஸ்தவ எதிர்ப்பாக கிளம்பியது. கொட்டேஷன் முடிகிறது. இதை சொன்னவரும் காசுவக்கமே. நான் இங்கே பேராசிரியர் டாக்டர் முனைவன் பெயர்களை சொல்லவில்லை, மன்னிக்காம கட்டுரையிலே நான் பின்பாடு இணைத்திருக்கிறேன். இந்நிகழ்வையை நாம் வேறு கருத்தாளரின் கருத்து நிலையிலிருந்து வாசிக்கும் போது பின்வருமாறு அமைகிறது. ஆறுமுக நாவலர் முன்னெடுத்த சைவ சமய மறுமலர்ச்சி இயக்கமானது சாதியத்தை மீளமைப்பு செய்து அரவணைத்து கொண்டமையை சுட்டிக்காட்டாமல் இருந்துவிட முடியாது. நாவலரது இயக்கமானது மேட்டுக்குடியினர் நடுவர்க்கத்தினர் மட்டுமன்றி கீழ்த்தர நடுவர்க்கத்தினர் மத்தியிலும் சைவ வேளாள ஆதிக்க சிந்தனா முறையை வலுப்படுத்தி ஆழமாக்கியது என்கிறார் சி.க. செந்தில்வேல் டேனியல் நிறைமறை. இன்றைய யாழ்ப்பாண வெள்ளாளர் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு முன் சாதி மாறியவர்கள். இது வரலாற்றின் அடிப்படையில் மிகவும் உண்மையானது. இவர்கள் ஒரு கலப்பு சாதியினர். இதனையே 17-18ஆம் நூற்றாண்டுகளில் தலைவரி அறவருக்காக எடுக்கப்பட்ட குடித்தொகை கணக்குகளும் சுட்டிக்காட்டுகின்றன. இதே கருத்தை சரிநிகர் வைகரை போன்ற இதழ்களில் ஜெயபாலன் போன்றோர் கீர்த்தியன் குறிப்பிட்ட நூலிலும் சிவத்தம்பியினது நூலிலும் பிற பல நூல்களிலும் இந்த கருத்து திரும்ப திரும்பவும் வலைப்பூக்களிலும் வலியுறுத்தப்படுகிறது. அதாவது 200-300 சாதிகளாக இருந்து 20 சாதிகளாக சுருங்கிவிட்டன. அதிலே பாதி சாதிகள் தாங்கள் வெள்ளாளராக மாறிக்கொண்டார்கள் என்பதை வலியுறுத்துகிறது. இக்கலப்பு, அதாவது இந்த சாதிய இணக்கம் அல்லது இதை ஒரு சின்ன வரியை வாசிக்கிறேன். நில உடைமையாளரான வெள்ளாளர் பெரும்பான்மையாக அமைந்தமை யாழ்ப்பாண குடநாட்டில் வெள்ளாளர் ஆதிக்கம் ஏற்பட வழிவகுத்தது. இலங்கை தமிழர்களும் மடப்பள்ளி, வடுகர், இடையர், நயினர், வெள்ளாளர், கள்ளர், மறவர், அகம்படியர், செங்குந்தர், சேனியர், தனக்கார், சாலியர், தவசிகள் ஆகியோர் கலப்புத்தான் தற்போதைய இந்த யாழ்ப்பாணத்து வேளாளர். இதை ஜெயபாலன் ஒரு நான் இருக்கிற சமரில் குறிப்பிடுகிறார். இக்கலப்பு பெரும்பான்மை, இந்த கலப்பின் பெரும்பான்மை பிற்காலங்களில் யாழ் மாவட்டத்தில் ஏனைய சமூக பிரிவினருக்கு எதிரானதாக இருந்தது. இவை பற்றிய உண்மைகளை சைமன் காசி செட்டியினுடைய அந்த புள்ளி விவரத்திலிருந்து தொகுத்து பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக கூறப்படும். விரிவு கருதி நான் அதை தவிர்க்கிறேன். இங்கே ஈழம் என்ற பொது நிலத்தில் கிழக்கு மலையகம், வன்னி, யாழென பகுதிகள் இருப்பினும் மிக அதிகமான அளவிலும் ஆழ ஊடு பாதையும் சாதி யாழ் பகுதிக்கே உரித்ததாக இருக்கிறது. வன்னியிலும் சாதி பெயரால் வெட்டுக்குத்துகள் நிகழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தும் பெருமளவில் சாதிக்கு எதிரான போராட்டங்கள் யாழில் தொடங்கிய பிற்பாடான சம்பவங்களே, அதாவது ஒரு 50 பிற்பாடு. இந்த வகையில் யாழை மையப்படுத்தியே இங்கு பேச வேண்டியிருக்கிறது. இதே போலவே மதங்கள் சார்ந்தும் சாதிக்கும் அதன் கொடுமைக்கும் விதிவிலக்கு கொடுக்க முடியுமா என்றால் இல்லை என்றே சொல்ல முடியும். கிறிஸ்தவ மதம் காலனியாக்கத்துக்கு பிறகு வந்திருந்தாலும் அதன் கிளைகள் எல்லாம் சாதிய அடிப்படையிலேயே அமைந்துள்ளன. அனைவருக்கும் தெரிந்த இளவாலை சம்பவம் போன்று தமிழகத்திலும் பல நடந்துள்ளன. கோயிலுக்குள் சுவர் கட்டியதுடன் கல்லறை தோட்டத்துக்குள்ளும் சுவர் கட்டி பார்த்த பெருமை உடையவர்கள் இன்றைய கூடங்குளத்துக்கு அருகே உள்ள வடக்கன்குளம் மக்கள். மதுரை பகுதியில் சாதி கொடுமையால் மதமாறிய இஸ்லாமிய மதத்தவர்கள் இன்று தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை தமிழக நாளிதழ்கள் முன்பே பதிவு செய்திருக்கின்றன. தமிழகத்தை விட்டு வெளியே இந்திய துணைக்கண்டத்தில் சீக்கிய மதமும் அவ்வாறே நடந்து கொள்கிறது. அதாவது இந்திய மதங்களின் மாதிரிகளை எடுத்து சொல்கிறேன். இதே போல இதற்கான பதிவுகளை ஆவணப்பட இயக்குனர் லெனின் பதிவு செய்திருக்கிறார். அதை இங்கே போனதுக்கு அனுமதிங்க.